அதில் நானும் ஒருத்தன். அதனால் கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இடம் வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ள அந்த ஆய்வு பூத மாதிரி கூறுற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வர அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்முண்டு படமான டைரக்டர் படம் பண்ணுறாரு, எப்போ மீட் பண்ணனாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறுனே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே, ஒரு 20 நிமிஷத்தில் என்னோட கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த அன்பின் உறவுமுறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்பு வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பா பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்யறதுக்கு மனசு அத்துமீறி பேசினா